வயநாடு பிரச்சாரத்தில் நளினிக்கு ஆதரவாக ராகுல் பேசியது ஏற்கத்தக்கதல்ல என்றும், எதிர்கால நலனுக்காக விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக காங்கிரஸ் நிர்வாகியும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான அனுஷியா தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார், தனது தங்கை பிரியங்கா காந்தி அவர்கள் முதல் குற்றவாளியான நளினி அவர்களை சிறைச்சாலைக்கு சென்று பார்த்துவிட்டு அவர்களை கட்டி அணைத்து ஆறுதல் கூறியதாகவும், அவர்களை பார்த்துவிட்டு வந்த பிறகு தன்னிடத்தில் மன கஷ்டமாக இருக்கிறது, நளினி ரொம்ப வேதனைப்படுகிறார் என்று தன் தங்கை சொன்னதாக அந்த பிரச்சாரத்தில் சொன்னார்கள். ஒரு குற்றவாளியை போய் பார்ப்பதே தவறு. வேற கட்சியில் மாற போகிறதோ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு, ஆனாலும் நான் அதை யோசித்து தான் முடிவெடுப்பேன். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு எல்லா முதலமைச்சராக இருந்தாலும் மந்திரிகளாக இருந்தாலும் எல்லா கட்சியிலும் சிறைச்சாலைக்கு சென்றவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வருமானத்திற்கு மிஞ்சி சொத்து வழக்கில் எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா மந்திரிகளும் எல்லா முதலமைச்சரும் ஜெயிலுக்கு போனவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த கட்சியில் சேர்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் எப்பொழுதும் ஒரு குடிமகளாக இருந்து கேள்வி கேட்க போகிறேன். ஒரு ஊழல் இல்லாத கட்சி இன்றைக்கு விஜய் அவர்கள் நான் மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் சேர்ந்தால் விஜய் கட்சியில் சேர்வேன், ஒருவேளை அவரும் தவறு செய்தால் அவரையும் நான் சுட்டி காட்டுவேன்.